ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மலச்சிக்கலை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ மலச்சிக்கலுங்கிறது என்ன, மலச்சிக்கல்னால என்னென்ன ப்ராப்ளம் வரும், மலச்சிக்கலை தீர்க்க என்ன வழிமுறை, இது மூணு இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மலச்சிக்கல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெகுலராக மோஷன் போயிட்டுருக்காங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் 1 or 2 days போகலை, அடுத்தபடியாக நல்லா போகுதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதிலே 5 days 6 days கூட சரியாக போகாமல் அப்படி இருக்கிறது தான் மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலச்சிக்கல் வந்துருச்சுனாவே என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, மலச்சிக்கல் வந்துச்சுன்னா மனச்சிக்கலும் வரும், தேவையில்லாத எண்ணங்கள் அது மாதிரிலாம் வரும். அது இல்லாமல் எல்லா நோய்க்கும் அடிப்படை மூலதனமே இந்த மலச்சிக்கல் தான். ஸோ இந்த மலச்சிக்கலை சரி செய்ய என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு கொய்யாப்பழம் நைட்டு சேர்த்துங்க. ரெகுலராக சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே மக்கா நாள் ஃப்ரீயாகவே மோஷன் போயிடும். ஸோ மலச்சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.